வணக்கங்க. சக்கரவள்ளி கிழங்குல ஒரு போலி ரெசிபி தாங்க பண்ண போறேன். வீட்ல குழந்தைங்க வெறும் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா இதை செஞ்சு கொடுங்க. மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவாங்க. இப்ப ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1½ கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமா கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு கூட எண்ணெய் சேர்த்து பிசைறதுனால மாவு கூட எண்ணெய் நல்லா அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு ஆயிலும் கொஞ்சமா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். இப்ப நான் எடுத்த 1/4 கப் ஆயில் மொத்தமா எனக்கு ஆகல. அதுலயே கொஞ்சம் ஆயில் மீதி இருக்கு. இதை இப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்க தோல் எடுத்துட்டு ஒரு கிண்ணத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைன்னா கையிலேயே கூட நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான வெல்லமோ இல்ல கருப்பட்டியோ நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். துருவன தேங்காய் 1/4 கப் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டைகளா பிடிச்சி வச்சுக்கலாம். இப்ப ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு எடுத்துக்கலாம். இதை சப்பாத்தி உருண்டைகளா பிடிச்சிக்கலாம். இந்த மாவு ஒட்டாம வர்றதுக்கு நம்ம மீதி இருக்குல்ல அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதுல எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி டோ வச்சு இந்த மாதிரி நடுவுல அழுத்தி விட்டுட்டு சக்கரவள்ளி கிழங்கு மிக்ஸ் உருண்டைய இந்த நடுவுல வச்சு இந்த மாதிரி மூடிக்கோங்க. இப்ப இதை கையிலேயே இந்த மாதிரி பரவலா ரவுண்டா பருத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டுல பண்ணும்போது உங்களுக்கு எடுக்க வரலன்னா ஏதாவது ஒரு கவர் வச்சுட்டு அதுல எண்ணெய் தடவிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா எடுக்க வரும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸ்டவ்ல தோசை தவா வச்சுட்டு தவா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற போலி எடுத்து தவால போட்டுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஆரோக்கியமான சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடிங்க. நீங்க இன்னொரு தடவை சக்கரவள்ளி கிழங்கு வாங்கும்போது இந்த ரெசிபியை செய்து கொடுங்க. வீட்டுல எல்லாரும் திரும்ப இதே ரெசிபியை செய்ய சொல்லி உங்களை கேட்பாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.